பல்லவளையம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு 2 வருடம் இடைவேளைக்கு பிறகு 4வது படைப்பாக தடுப்பு சுவர் என்ற சமூக நாடகம் நடைபெற இருப்பதால் அதற்கு ஊர் தர்மகர்த்தா மற்றும் முப்பாட்டுக்காரர் ஊர் நாயக்கர் அவர்கள் முன்னிலை இருந்து நடத்தி வைக்கிறார். இந்த நாடகத்திற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் கோதூர் தலைவருமான பரமத்தி ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளர் இருக்கிறேன் மற்றும் பரமத்தி மதிமுக பொதுக்குழு உறுப்பினர் கே செல்வராஜ் அவர்களை வருக வருக என்று அழைக்கிறேன். மற்றும் இந்த நாடகத்திற்கு சீன் செட்டிங் மோகன் சீன் கம்பெனியார் அவர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கு இசையமைக்க வந்திருக்கும் பாண்டிச்சேரி தமிழரசன் அவர்களே வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த நாடகத்திற்கு உறுதுணையாக இருந்து மேட்டுக்கடை குமரன் அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, டாக்டர் அவர்களே, தங்கவேல் அவர்களே, இவர்களெல்லாம் இந்த நாடகத்திற்கு ரொம்பவும் உதவி செய்து நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பரமத்தி ஒன்றிய மதிமுக பொதுக்குழு உறுப்பினர் கே செல்வராஜ் அவர்கள் உங்கள் மத்தியில் உரையாற்றுவார். இந்த ராசாம்பாளையம் அருள்மிகு மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு இங்கு ஏற்பாடு செய்துள்ள இந்த நாடகத்திற்கு இங்கு வந்துள்ள அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் இதற்காக மிகவும் சிரமப்பட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மன்றத்தை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் பரமத்தி மதிமுக பொதுக்குழு உறுப்பினர் எனது அருமை நண்பர் செல்வராஜ் அவர்களுக்கு இந்த பூமாலையை பொன்மாலையாக போடுகிறேன். இந்த நாடகத்தினுடைய முப்பாட்டுக்காரர் துரைசாமி அவர்களுக்கும் ஊர் தர்மகர்த்தா முத்துசாமி கவுண்டர் அவர்களுக்கும் மற்றும் வெள்ளைய கவுண்டர் அவர்களுக்கும் இங்கு சிறப்புரையாற்ற வந்துள்ள அன்னார் சின்னத்தம்பி அன்னார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் டி சேகர் அவர்களுக்கும் இந்த மன்றத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நாடகத்திற்கு இங்கு வருகை தர இருந்த மொளசி ஊராட்சி மன்ற தலைவரும்
திருச்செங்கோடு மதிமுக ஒன்றிய செயலாளருமான முத்துமணி அவர்கள் இங்கு சில முக்கியமான காரணத்தினால் வர முடியாத காரணத்தினாலும் விஏ மணி அவர்களும் வரவில்லை என்பதால் காலதாமதம் ஆகிக் கொண்டிருப்பதால் இந்த நாடகத்தை உடனடியாக நடத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நாடகம் நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது நாடகத்திற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் கோதூர் தலைவர் சின்னத்தம்பி அண்ணன் அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார். கோதூர் தலைவர் ஏடிஎம்கே சின்னத்தம்பி அண்ணன் அவர்களுக்கு இந்த பூமாலையை பொன்மாலையாக போடுங்க. பரமத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலாளரும் எங்களது ஊராட்சி மன்ற தலைவருமான நமது நண்பர் சின்னத்தம்பி அவர்களுக்கு இந்த மரமலையை பொன்மலையாக வைத்து பல்லபாளையம் மாரியம்மன் பண்டிகை குழந்தை உள்ளம் படைத்த திரு சின்னத்தம்பி அவர்களுக்கு ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளர் சின்னத்தம்பி அவர்களுக்கும் இந்த மலமலையை பொன்மலையாக அணிவித்தேன். அரசியலில் நேர்மையாகவும் பொது வாழ்வில் தூய்மையாகவும் லட்சியத்தில் உறுதியாகவும் அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் அண்ணன் சின்னத்தம்பி அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன்மலையாக அணிவித்தேன். பல்லபாளையம் மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு இங்கு 4ஆம் படைப்பாக தடுப்பு சுவர் என்ற சமூக நாடகம் நடைபெற உள்ளது. இந்த நாடகத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற ஊர் தர்மகர்த்தா ஊர் நாயக்கர் வெள்ளை கவுண்டர் துரசாமி அவர்களே, இங்கு நாடகத்துக்கு வரவேற்பை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற எனது அருமை சகோதரர் சேகர் அவர்களே, இந்த நாடகத்திற்கு சிறப்பு சொற்பொழிவாற்ற வருகை தந்த எனது அருமை தம்பி மதிமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற பொதுமக்களே, நாடக ரசிகர்களே, உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாடக மன்றத்தின் சார்பிலே முருகன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடகம் ஆரம்பிப்பதற்கு காலதாமதம் ஆகிவிட்டதால் நாடகத்தை நீங்கள் எல்லாம் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கின்றீர்கள். இந்த பல இயற்கையின் சீற்றத்தினால் நாடகம் ஆரம்பிப்பதற்கு சில காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது. நீங்கள் எல்லாம் நாடகத்தை அமைதி காத்து கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்தால் இந்த நாடகம் சீரோடும் சிறப்போடும் வெற்றி பெறும் என்பதை கூறி நீங்கள் எல்லாம் அமைதி காத்து இந்த நாடகத்தை நல்ல முறையில் ஒத்துழைப்பு தந்தீர்கள் என்றால் மீண்டும் அடுத்த முறையும் இந்த நாடகத்தை நடத்தலாம் என்ற ஒரு ஆர்வம் நாடகம் நடிக்கின்ற நமது இளைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆர்வம் இருந்தால்தான், உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் இந்த நாடகத்தை மீண்டும் மீண்டும் நடத்தலாம் என்ற ஒரு ஆர்வம் பெறும். நீங்களாம் கடைசி வரை அமைதி காத்து இந்த நாடகத்தை கண்டுகளித்து அவர்களுக்கு ஊக்கம் தர வேண்டும் கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த அண்ணாமலை நாடாளுமன்றத்தின் சார்பிலும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றியை கூறி உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நமது பொன்சாமி அண்ணன் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நாடக ரசிக நண்பர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கு தலைமையாக வந்திருக்கும் திரு சின்னத்தம்பி அவர்களுக்கும் முப்பாட்டுக்காரர் அவர்களுக்கும் இந்த நாடகம் நடத்த வேண்டும் என்ற ஒரே முயற்சியில் ஈடுபட்ட சேகர் அவர்களுக்கும் மற்றும் இசைக்குழுவினர் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக நாடகம் ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்.
இங்கே கூடிய நாடகத்தை சிறப்பாக இயக்கியிருக்கும் திரு சங்கர் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை பொன்மனாக நாடகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அணிவிக்கிறேன். இந்த நாடகத்தை காண பெருந்திரளாக வந்திருக்கும் என் அன்பு தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் சிறுவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாடகம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஆரம்பிக்க உள்ளது. இந்த விழாவை சிறப்பிக்க, இந்த நாடகத்தை சிறப்பிக்க எங்களது அன்பு வேண்டுகோளுக்கு இணங்கி இங்கு வந்த அனைத்து எங்கள் தலைவர்களுக்கும் எங்கள் நாடக மன்றத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது பிராந்தகம் இளம்புயல் நண்பர்கள் நற்பணி மன்றத்தாரின் பிராந்தகம் ஸ்டார் இயக்குனர் பி ஜெயசங்கரன் அவர்களுக்கு இந்த பொன் மாலையை மலமலை அணிவிக்கிறேன். இந்த நாடகத்தில் ஏதாவது ஒரு சில இடங்களில் குறைகள் செய்திருந்தால் அதை தாங்கள் பெரிய மனது கொண்டு பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் மன்னிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. நாடகத்தை ஆரம்பிக்க உள்ளோம். ஜெகதீஸ்வரி மச்சதியின் மல்லீஸ்வரி நங்கநல்லூர் ராஜேஸ்வரி பாகேஸ்வரி யோகேஸ்வரி லோகேஸ்வரி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி திருவாச்சூர் மதுரகாளி திருமுத்தரை பத்ரகாளி பத்ரகாளி ருத்ரகாளி நமகாளி தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மா தாயே நாச்சியப்பா பேச்சியப்பா நாடியப்பா காரியப்பா
கதை போல தோடும் இது கதையும் இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்லை இந்த மண்ணில் வளர்ந்த கதையில் ஈர நெஞ்சில கதையில் இது கதை இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்லை காவல் காக்கிற நாய்களின் மீறி உள்ள வந்து மத்திய காட்டி மிரட்டுறாங்க பாக்கறியா? மரியாதையா நீ மறைச்சு வச்சுக்கிற பணத்தை எடுத்து கொடுத்து. ஐயா ஐயா என்கிட்ட எதுவுமே இல்லையா, என்ன விட்டுரு ஐயா, தயவு செய்து ஒரு புண்ணியமா இருக்கு, என்ன விட்டுரு ஐயா. சத்தம் போட்ட குடலோடி கொடு, சத்தம் போடாம வீரத்தாவை எடுத்துக்கொடு. ஐயா என்கிட்ட ஒண்ணும் இல்லையா, நீங்க விளாசம் தவறி வந்துட்டீங்க ஐயா, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க ஐயா, தயவு செஞ்சு விட்டுரு ஐயா. எனக்கே காரணத்தை பாருயா முட்டாள். உன் உலகத்தை பத்தி நான் சொல்றேன். உன் பேரு மோகனரங்கம், நீ வட்டிக்கடை வச்சு நடத்துற பெரிய கோடீஸ்வரன். உன் கடையில் அனாவட்ட நகையெல்லாம் விற்க முடியாம ஏமாந்து போனவங்க நிறைய பேர். அது மட்டுமா, சிங்கப்பூரில் இருந்து ஒரு கடத்தல்காரன் கோடிக்கணக்கான மதிப்புள்ள வைரத்தை சொற்ப விலைக்கு வச்சுட்டு போயிட்டான். இப்ப சொல்லு, நான் வந்த விலாசம் சரியா? அப்பவே நினைச்சேன். அப்ப நீ அந்த எங்க அப்பனை கொண்ட மெட்ராஸ்ல அந்த கபாலி நீதானே? எனக்கு வயசானதுனால எனக்கு கொஞ்சம் நிதானம் தேடி போச்சு, குரல் தெரியல. அதுதானே 127 நம்பர் வீட்டுல 3வது மாடியில ஐயா கொண்டது இல்ல, அந்த கபாலி நீதானே? என்னவே கொண்டாலும் இந்த சாவி மட்டும் கொடுக்க மாட்டேன்டா. என்ன என்கிட்ட கதையா பேச? இனிமே நானே எடுத்துக்க வேண்டியதான். எனக்கு பணம் இல்லைன்னு நீ சொன்ன, உனக்கு உயிரே இல்லைன்னு நான் சொல்றேன். குத்தம் ரைட்டா, ஆனா உங்க அப்பனை தான் கொண்ட, என்னையும் குத்தி சாவடிச்சுட்டேன், அது ரைட்டு. ஆனா எனக்கு பின்னாடி 4 சுவத்துக்குள்ள பழைய காலத்து ஒரு பொண்ணு மறைமுகமா வந்துகிட்டு இருக்கிறான். அது என்னைக்கு என்ன சும்மா விடாதா, அந்த பாவம் இந்த ரத்தத்துக்கு ரத்தம் பழி வாங்க விடா. அவன் வீரர்களுக்கு பொறுப்பு வழக்கில் சுருட்டி கொண்டு வா. கோபாலி, நீங்கள் சொல்வதற்கு முன் நான் அந்த வேலையை செய்து முடித்து விட்டேன். இவன் இருந்த தங்க நகைகள், பண கட்டுகள் அனைத்தும் நம்பத்தம் சேர்ந்து விட்டது. இனி ஒரு சல்லி காசு கூட இங்கே இல்லை. ஆபத்து கபாலி, ஆபத்து. போலீஸ் ரைட்ல வருது, நம்ம சீக்கிரம் இங்க தப்பிச்சு ஓடிடலாம். போலீஸா? ஆமா. ஏய் மல்ல, ஏறிக்கரை நோக்கி ஓடு. அல்பா, நீ எங்களை பின்தொடர்ந்து வா. பார்த்து ஜாக்கிரதையா ஓடியோ. சீக்கிரம் கபாலி, இங்கே நின்று எப்படி போலீஸ் புடிச்சிருவாங்கல்ல. ஓடு ஓடு சொல்லி முன்னாடி நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. ஓடு ஓடு, இந்த ஏறிக்கரை வரைக்கும் ஓடு. அல்பா, நீ எங்களை பின்தொடர்ந்து வா.
போலீஸ் பக்கமா தோத்தி வந்துட்டா ஒத்தடையில பேர மாதிரி அவங்க திசா மாதிரி ஓடுற மாதிரி தெரியுதியா ஓடனா ஓடாத நாம தலையில படுத்துட்டனால எந்த விதமான ஆபத்துல நம்ம தப்பிச்சோம். போலீஸ்காரங்க ஏமாந்த வேற பக்கம் போயிட்டாங்க. இல்லைன்னா போலீஸ்காரங்க நம்மள கைது பண்ணிருக்காங்க. நம்ம இவரெல்லாம் கொலையடிச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் அபேஷ் பண்ணிருப்பாங்க. நம்ம நேரம் கம்மி நீக்க வேண்டியதுதான். கபாலி, கல்பனா சொன்னது கரெக்ட். கொள்ளையடித்த பணத்தை கொண்டு உல்லாச பறவைகளாக இருக்க வேண்டிய நாம் சிறை பறவைகளாக ஆகியிருப்போம். சரி மருது, நான் அந்த வாரம் வந்துட்டு கத்தியால் குத்தும் போது சுவைக்கு போய் ஓய்வு எடுத்துக் கொள்வோம். கோலைக்காம சோறு கிடைக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுன்னு அந்த ஆண்டாவட்ட கெஞ்சி கேட்டான். அப்படி நாயா பேயா கொலைச்சா தானே சோறு சொல்லி என்னையும் கொலைச்சிட்டு அந்த கடவுள் கல்லாயிட்டான். என்ன பண்றது, எல்லாம் தலையில என்னையா சொத்து காலங்காத்தால வேதனைக்கு ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நானும் தான் கேக்குறேன். இன்னைக்கு பண்ணிக்கு போறதா உத்தியாசமே இல்லையா? அட நீ வேற வல்லையா, தினமும் அந்த கிழவனுக்கு உழைச்சு நான் என்ன சுகத்தை கண்ட. ஏன் இப்படி சொல்ற? 3 நேரமும் மூக்க பிடிக்க திங்கிறியே, இதை விட உனக்கு என்னையா சுகம் வேண்டி கிடக்கு? ஐயோ மல்லியா, மல்லியா உனக்கு என்னவோ இது பெருசாத்தான் இருக்குது. எது இது எனக்கு தானே தெரியும் படுற கஷ்டம். யோ, ஆமா, நீ என்னையா கஷ்டப்படுற? ரொம்பதான் சலிச்சுக்கிறியே. அட பின்னா மல்லியா, ஏதோ போனா போதுன்னு கண்டுங்க நமக்கு சொக்கன்னு கொஞ்சம் கவனிச்சு கூடாதா? ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது மல்லியா. ஏயா, நானும் தான் உனக்கு திருட்டுத்தனமா வீட்ல இருந்து பாயாசம், வடை, பொங்கல் இப்படி திருட்டுத்தனமா எடுத்து கொடுக்கறடி. தின்னுபிட்டு என்னையே குறை சொல்ற பாத்தியா? ஐயோ மல்லியா, நான் அதுக்கு சொல்லல மல்லியா. பின்ன நான் சொல்ல வந்த குறையே வேற மல்லியா. என்னையா குறை? அப்படி என்னன்னுதான் சொல்லு, நான் தான் தீர்த்து வைக்கிறேனே. ஐயோ மல்லியா, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா இத நான் எப்பவே கேட்டிருப்பேன். உன் பங்க கட்டி ரோசா குட்டி. யோ, இந்த மாதிரி வேலை தானே நம்ம கிட்ட வச்சு கூடாதுன்றது. அட என்ன பேசாம விஷயத்த சொல்லு. அது வந்து மல்லியா, அந்த கருவேலம் காட்டுக்குள்ள இந்த காணாங்குருவியோட இந்த சமையல்கார மல்லிகாவை வர வேண்டும் மல்லிகா. இதான் மல்லிகா என்னுடைய ஒரே குறை. அடேங்கப்பா, யோ எனக்கும் ஒரு ஆசை இருக்குதியா. ஐயோ மல்லிகா, நீயே என்னோட லிஸ்ட் தான் போல இருக்க. சீக்கிரமா சொல்லு, நாம 2 பேரும் சேர்ந்து அந்த குறையை நிவர்த்தி பண்ணிடலாம். அப்படியா? சொல்றேன் கேளு. தொடப்பு கட்டை இருக்குல்ல, தொடப்பு கட்டை, அதை எடுத்து சுண்ணாம்பு தொட்டில நல்லா ஊற வச்சு இந்த மல்லிகை கையால உன்னை அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ, அது ரொம்ப பிரமாதமா இருக்குமே. அடே சொக்கா, மல்லிகை கையால விருந்து காத்துக்கிட்டு இருக்குடா. யோ, நீதாயா சொக்க? அட ஆமா மல்லிகா, நான் என்னையா அடிக்கிறேன்னு சொன்ன? பின்ன உங்க பாட்டனையா சொன்ன? அவன் சேர்த்து சுடுகாடு போயிட்டானே, நீ எப்படி மல்லிகா அடிப்ப? அப்படின்னா நீ வாங்கிக்க. ஐயோ நானா? என்ன வேண்டாம், என்ன விட்டு தாயே. ஏயா, காலையில போய் வியாபாரத்தை பார்க்கலாம், வெளியில பார்க்கலாம், கொஞ்சம் கூட உனக்கு என்னவே இல்லையா? இரு முதலாளிட்ட போய் சொல்லி உன்னை தொட்டப்ப கட்டாலேயே அடி வாங்க வைக்கிறேன். ஐயோ, வாய கொடுத்து வாங்கி கட்டிட்டேனே. நான் போய் முதலாளிட்ட சொல்றேன். ஐயோ, வாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேனே. சொன்ன செஞ்சிடுவாளே. அதான் மாரியாயே, எனக்கு காப்பாத்து. தாயே,
மனமாயி முத்தாளமா நீதான் குடும்பத்தை நல்லபடியா காப்பாற்றணும். இந்த கிழவனுக்கு எவ்வளவு பொறாமவாரு. இந்த கிழவனோட குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணுமா. இப்ப போய் இந்த கிழவன் முன்னாடி நிக்க கூடாது. நாய் மாதிரி தொண்டை கிளிய 4 கத்து கத்துட்டு அப்புறம் போய் இந்த பேப்பரை கொடுப்போம். ரொம்ப நேரமாச்சு. ரொம்ப நேரமாச்சு. ஒரு வேலைக்காரனாக கூட காணோம். சமையல்காரன் மல்லியாக வேலைக்கு சேர்த்தது தப்பா போச்சு. அண்ணன் குடிக்க காப்பி கூட கொண்டு வரல. இந்த எலி மூஞ்சி போய் மன்னாரு என்ன பண்றான்னு தெரியலையே. படிக்க பேப்பர் கூட கொண்டு வரல. மன்னாரு மன்னாரு எஜமானி அம்மா செத்தது செத்தாங்க. இந்த கிழவங்கிட்ட நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டேன். இந்த வயசுலயே இப்படின்னா வாடி வயசுல என்ன கன்றாவி எல்லாம் பண்ணுனாரா? நாய இங்கதான் இருந்தேன். ஐயா கூப்பிட்டீங்களா? இந்தாங்க நியூஸ் பேப்பர். ஏன்னா நாய பின்னாலே ஏடா வந்தேன். முதலாளி இந்த நியூஸ் பேப்பரை பார்த்ததுல ஒரு முழு பக்கத்துல பொம்மை ஒண்ணு அச்சா இருந்தது. அத பார்த்ததுல நீங்க கூப்பிட்டது கூட காதுல விழாம போயிடுச்சு. அதாடா அப்படிப்பட்ட பொம்மை. நல்லா புரட்டி தூக்கி பாருங்க. நடு பக்கத்துல ஒரு பொம்பளையோட பொம்மை. அடி செருப்பா கழுத பொம்பளை. அடி செருப்பா கழுத பொம்பளை ஓட்டம். ஒழுங்கா போய் வேலை பாடுறா. No jatuh. Goreng. No, ஏன்னா நீ காப்பி கொண்டு வர சமையல்கார மல்லிகா என்ன போயிட்டா? மல்லிகா கடைவீதி வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா. ஏமா ஒன்ன ராஜாவுக்கு காப்பி கொடுத்தியா? அப்பா அது வந்து ஓ அவன் ராத்திரி முழுவதும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. இல்லப்பா அப்பா அண்ணனுடைய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டியா, அதுக்காக தான் அண்ணன் போயிருக்காரு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி எத்தனையோ பசங்களை பார்த்திருக்கிற. முதல்னா பர்த்டே நோவானுங்க, 2ஆவதுனா வெட்டிங் டே நோவானுங்க, 3ஆவதுனா முக்காவாசி கெட்டு வந்து இருப்பானுங்க. எதுக்கு அவனை கொஞ்சம் கடிச்சு வை. சரிங்கப்பா. ஏய் ராஜா, இன்ன வரைக்கும் எங்க சுத்தி இருந்தாரு? ஏய் ராஜா, சுருக்கமா சொல்லுங்க. அம்மா செத்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் உங்களை எந்த குறையும் இல்லாம வளர்த்திட்ட. ஆனா நீ கௌரவமா நீயும் கௌரவமா உற்சாகமா இருந்தாதான் மேலா ஒரு நல்ல நம்ம பார்த்து கட்டி கொடுக்க முடியும். ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க, மேலா தலைக்கு மேல வாழ்ந்துட்டா அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இது தெரியுதா? ஹலோ மதன், நீங்களா? மதனேதான். படிக்கும்போது பழகிய நட்பு பிரிந்து பல வருடங்கள் ஆகியும் இன்னும் என் பெயரை மறவாமல் உள்ளத்தில் வைத்திருக்கும் உங்களுக்கு ஆமா மதன், இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேலா, நான் ஒரு தனியார் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன். ஆமா, இந்த கிராமத்துக்கு நீங்க என்ன வேலையா வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேகலா, எனக்கு ஓய்வு நாட்கள் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கிராமத்துக்கு பொழுதை போய்க்கு விட்டு போவது எனது வழக்கம். ஓஹோ, அப்படியா? உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷமடைகிறேன். மேகலா, மலர் இருக்கும் இடமோ வண்டுக்குத்தான் தெரியும், ஆனால் வண்டி இருக்கும் இடமோ மலருக்கு தெரியாது. மதன், வாட் யூ சே? நீங்க என்ன சொல்றீங்க மதன்? மேகலா, இருட்டறையில் சிக்கி சித்திரவதையால் துருத்திக் கொண்டிருந்த என் இதயத்திற்கு இன்றுதான் ஒரு ஆறுதலான நாள்.
ஓஹோ, எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே சரியா புரியலையே. மேகலா, பள்ளி பருவத்திலே என் மீது ஆழமாக முத்திரை பதித்த ஒரு மனைவின் மீது என் இதயத்தை பறிகொடுத்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை அந்த மனைவிடம் இதை எடுத்து கூற முடியாமல் அடைபட்டு கிடந்த எனக்கு இன்றுதான் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. புரியுது மகன், புரியுது. நீங்க கற்பனையிலே காதலிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, உங்களுடைய கற்பனை காதலி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேகலா, என் எண்ணங்களின் ராங்களுக்கு காற்றின் மூலம் விசை கொடுத்த ஒருதலை காதலி நீதான் மேகலா, நீதான். மதன், நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதான் மேகலா. என்றாவது ஒரு நாள் இந்த உண்மையை எடுத்து கூற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது என் இதயத்தில் புதைந்து கிடந்த பொக்கிஷ எண்ணங்களை எடுத்து கூற முடியாமல் போய்விடுமோ என்று பல வருடங்கள் ஏங்கி கிடந்தேன். சாரி மிஸ்டர் மதன், நீங்க காண்றது பகல் கனவு. இதுவரைக்கும் நான் உங்களை அப்படிப்பட்ட எண்ணத்தோட நான் பழகல. உங்ககிட்ட பழகின நாள் முதலா இந்த நாள் பேசுனது வரையிலும் உங்களை நான் என்னுடைய சகோதரனா நினைச்சுதான் பழகிட்டு வரேன். ஆனா நீங்க வந்து இப்படி நினைச்சு பேசுனதுக்கு அப்புறம் அது சாரி, நான் வரேன். நில்லு மேகலா, நில்லு மேகலா. நான் கண்டது பகல் கனவா? நான் கண்டது பகல் கனவென்றால் இந்த உண்மையான காதலுக்கு வலிமை இல்லையா? மேகலா, நீ பணக்காரி என்பதால் உன் இதயத்தை தொடவில்லையா? என்றாவது ஒரு நாள் என் உயிர் உள்ளவரை உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பேன். என்றாவது ஒரு ஏற்றாத குளத்துக்கு கொட்டாய் விட்டு கொண்டு அலையாதே. சீச்சி, இந்த பழம் புளிக்கும் என்று தூக்கி எறிந்து விட்டு மனதை திடப்படுத்திக் கொள். ஐயா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன பார்த்தா தெரியல யாருன்னு மதன். நான் ஒரு உன்னை போல காதல் பித்தனாக இருந்து பல பெண்களிடம் ஏமாந்து சொத்தை இழந்து சுகத்தை இழந்து இப்போது சூனியமான இருட்டு வாழ்விலே சிக்கி ஒரு விடியலை தேடிக்கொண்டிருக்கும் வீட்டில் பூச்சியாவை. ஐயா, நீங்கள் காதலில் தோல் கண்ட விரக்தியால் இந்த உலகத்தையும் காதலையும் வெறுக்கலாம். ஆனால் என்னுடைய காதல் என்றால் ஒரு நாள் வெற்றி பெறும். இந்த இருட்டில் இருக்கும் என் இதயத்திற்கு என்றால் ஒரு நாள் விடியல் கிடைத்தே தீரும். என்னை போல நீயும் ஒரு நாள் விடியலை தேடும் விட்டில் பூச்சியாக என்னோடு வந்து சேரத்தான் போகிறான். அன்னைக்கு போலீஸ் நம்மளுக்கு தப்பிட்டு வந்ததுல இருந்து எனக்குள்ள ஒரு மர்ம பயம் இருக்கு. என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கபாலி. பயப்படாத கல்பனா, இந்த மாதிரி சாகச நிகழ்ச்சிகளை என் வாழ்க்கையில நிறைய சந்திச்சிருக்கேன். உனக்கு இது முதல் சந்திப்பானதுனால அந்த பயம் தெரியுது. நீ எதையும் மனதில் நினைச்சாதான் அசப்படாம ஓய்வு எடுத்துட்டு எல்லாம் சரியா போயிடும். இல்ல கபாலி, அவங்க துப்பாக்கியால சுட்ட சத்தம் என் காதுல இன்னும் ஒழிச்சுட்டே தான் இருக்கு. அது என்னமோ தெரியல, என் மனசுக்குள்ளார அவங்க நம்ம துரத்துற மாதிரியும் சுடுற மாதிரியும் கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நிம்மதியா தூங்க கூட முடியல. கல்பனா, நீ வீர மனசை போட்டு குழப்பிக்கிற. கபாலி, நேற்று நடந்த சம்பவம் என்னையே குலை நடங்க செய்து விட்டது. பாவம் கல்பனா ஏமாத்திரம், தினம் தினம் பாவம் கல்பனா ஏமாத்திரம். கொலை கொள்ளை என்ற பூவா தலையா வேடிக்கை எல்லாம் கல்பனாவிற்கு புதிது. கல்பனா பயப்படுவதில் ஆச்சரியம் எதுவுமில்லை. நீ என்ன சொல்ற? ஆமாம் கபாலி, நாம் கொள்ளை எடுத்து விட்டு போகும்போது நாம மிகவும் உன்னிப்பாக போலீசார் கவனம் செலுத்துகிறார்கள். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நரிதந்திரத்திற்கு சிங்கம் ஏமாறுவதா? நடக்காத மனதை நடக்காது. கபாலியின் மூர்க்கத்தனமான ஓடித்தனத்திற்கு போலீஸ் அல்ல, அந்த போலீஸை படைத்த ஆண்டவனே வந்தாலும் முடியாது.
பாரு கபாலி, நம்ம எவ்வளவுதான் பலசாலிகளா இருந்தாலும் யானைக்கும் அடி சரக்கும் இல்லையா, அத மறந்துட கூடாது இல்லையா? உண்மையான கல்பனா, ஆனால் நான் கூடு விட்டு கூடுவாயை மெத்த எழுந்தவர். இந்த கபாலியின் பாதை இதுவரை யாரும் பின்தொடர்ந்து இல்லை. இனியும் எவனால் தொட நினைத்தால் கபாலி, நம்ம எவ்வளவுதான் பலசாலிகளா இருந்தாலும் எதிரிகள் நடுப்புல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், நல்லதானே? கபாலி, கல்பனா சொன்னது உண்மைதான். தினம் தினம் நாம் நடத்தும் கொள்ளை தொடர்கதையாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் போலீசின் துப்பாக்கி குண்டுக்கு இரையாகி எவன் இருக்கும் வலையில் மாட்டிக்கொள்வோம். நீயுமா நிலை வந்து விட்டாய். சரி சரி, உங்கள் யோசனைப்படி சிறிது காலம் கிராமத்தில் இருந்து விட்டு பிறகு பட்டணம் திரும்புவோம். வெற்றியை கொண்டாட திருவடியில் தவம் கிடந்து வரங்கேற்கவும் மாதுளையின் மலர்மேனில் தவழ்ந்து வந்து சுகம் சேர்க்கவும் ரகல வெள்ளையிலே சத்தி அடையிலே இளமணி சூடாகுது இதம் தேடி போராடுது ரகல வெள்ளையிலே ரசனி வடையிலே
என்னே சூடாகுது ஆயுதம் தேடி போராடுது. நீங்க நல்லா இருப்பீங்களா? நாசமா போவ. அடே, இந்த பங்களாக்குள்ள வந்துடாதீங்கடா. அப்படியே வந்தாலும் என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. முதலாளி வேணும், எது வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. இது படிக்கையிலேயே வெறுத்து கொட்டுதே. நிஜமா நடந்துட்டா அவ்வளவுதான். அடே சொக்கா, ஏடா கத்தி எடுத்துறீங்க? ஏடா ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும்? இந்த பேப்பரை படிக்கும் போது பாதி உயிர் போயிருச்சு. ராத்திரி நேரம் நெருங்க நெருங்க இருக்கிற உயிரும் போயிருமாறு இருக்கு. சொல்ல வந்த விஷயத்தை ஒழுங்கா சொல்லு, சும்மா கத்திக்கிட்டு கிடக்காத. குத்துன்னா மூஞ்சி வாங்க உடைச்சிருவேன். சொல்ல வந்த விஷயத்தை ஒழுங்கா சொல்றேன். முதலாளி, இந்த பேப்பர்ல வந்திருக்க நியூஸ படிச்ச பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க நான் ஏன் கத்தறணும். அது மட்டும் இல்லைங்க, நீங்களும் சேர்ந்து என்னோட கத்த போறீங்க. அதனால அப்படிப்பட்ட செய்தி வந்திருக்குது. படிக்கிறாங்க. கொலை செய்து கொலை செய்து அடிக்க ஒரு மர்ம கும்பல அட்டகாசம் தொடர்றதுங்க. நேற்று நகரத்துல ஒரு முக்கியமான ஒரு கோடீஸ்வர கொலை செஞ்சுட்டு நகை பணம் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாருங்க. இன்னும் அந்த கொள்ளையனுக்கு எத்தனை கோடீஸ்வரன் பரியாவனா தெரியல. எனக்கு கழுத பட்டணத்தை நடக்கிறது செய்திக்கு நீ ஏன்னா அழுது குழம்புற? முதலாளி, உங்களுக்கு வயசு ஆக ஆக சிந்தனை பண்றதே ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. பட்டணத்துல கொலை செய்யறவன் இந்த பட்டிக்காட்டு கொலைமான என்ன நிச்சயம்? ஏன்னா கழுத எனக்கு கழுத பட்டணத்துக்காரங்க இருக்கிற காசை கூட இந்த பட்டிக்காட்டுல இறங்கடியா இருக்குது. போய் சொல்லாதீங்க முதலாளி. உங்ககிட்ட இருக்கிற பணம் இந்த 8 கிராமத்து ஜனங்களுக்கு 8 தலைமுறைக்கு போகுதுன்னு இந்த ஊர்ல பேசிக்கிறாங்க. ஏய், நீ வருத்தம் போதுமா? நீயே போய் திரும்ப கூட்டியாந்து இவர் வீட்டுல அதிகமா காசு இருக்குது, ஆனா அள்ளி கொடுத்துட்டு இருக்குது. முதலாளி, அத நான் காட்டி கொடுக்க தேவையில்லைங்க. எல்லாமே அந்த கொலைகாரங்களுக்கு தெரியுமா? அந்த பாவி இங்க வந்துட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சாளுங்க. ஆடு நடையுதுன்னு ஓனா எழுதுதா? அப்படி இருக்குது உங்க கதை. நீ ஒண்ணு எனக்கு அழைச்சாலுங்களா? ஓனா போய் வேலையை பாரு. முதலாளி, நான் உங்களுக்காக அழுவலைங்க, என் உயிருக்காக அழுவலைங்க. உன் உயிர்னா அவ்வளவு ஆசையா இருக்குதா? முதலாளி, நீங்க 4 கதையும் போட்டிட்டு உள்ள படுத்துக்குவீங்க. நான் வீட்டுக்கு காவலா வெளியில படுத்திருக்கும் போது கொலைகாரிங்க வந்து என்ன முதலாளின்னு நினைச்ச சாகடிச்சு விட்டா என்ன பண்றதுன்னு ஒரே கவலையா இருக்கு முதலாளி. இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு கவலையா? கழுத உங்களை மறுபடியும் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. மதன், தயவு செய்து உங்க எண்ணங்களையும் மனசுல இருக்க நினைவுகளையும் மாத்திக்கிடுங்க. உங்களுக்கு எனக்கு இடையில இருக்க இடைவெளி ரொம்ப அதிகம். தயவு செய்து என்ன மறந்துருங்க. மேலா, உனக்கும் எனக்கும் ஆயிரக்கணக்கான மைல் தூரம் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் நான் உன் மீது வைத்திருக்கும் அன்போ எண்ணிலடங்கா தூரம். மதன், உங்களுடைய சூழ்நிலை வேற, என்னுடைய சூழ்நிலை வேற. மேலா, சூழ்நிலையை கண்டா அன்பு பாசம் வளர்கிறது. எந்த உலகத்திலும் இந்த உலகம் பிறந்தது முதல் இன்று வரை எந்த புராணத்திலும் பாசம் வளர்ந்ததாக தெரியவில்லை. அன்பு பண்பு பாசம் இவையெல்லாம் உள்ளத்தில் ஒன்றுபட்டு எண்ணங்களாய் தளிர்விடுவது உனக்கு படித்த பெண்ணான உனக்கு தெரியாதா? மதன், காம போதை எண்ணங்கள் தான்
உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குது. காதலுங்கிறது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். நட்பா ஆதரவா பேச சொல்லும். சமயத்துக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது நடந்துக்கும். ரெண்டு உள்ளங்களும் ஒன்றுபட்டு காதலாக அரும்பி சூழ்நிலைகளை பிரிந்து வேதனையால வெம்பி வெதும்புறது. எத்தனையோ பேர் அதனால பிரிஞ்சிருக்காங்க. அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியாதா என்ன? உள்ளத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் காம பசிக்கு இரையாகிவிடும் ஒரு சிலர் நீ சொல்வது போல் உண்மைதான். ஆனால் கவரிமானை போன்ற உள்ளங்களை படைத்த எத்தனையோ பேர் என்பது உனக்கு தெரியாதா? தெரியும். அதே சமயத்துல குடும்ப கௌரவத்தையும் இழக்காம கவரிமான போல மானத்தோட வாழணும். அதுதான் என்னுடைய எண்ணம். மேகலா, நீ பணக்காரி என்கிற அகம்பாவத்தால் பேசுகிறாய். உண்மையான அன்பினை அடையாளம் காண உன்னால் முடியவில்லை. மதன், தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை மாத்திக்கங்க. நான் ஒரு கோடீஸ்வரனுடைய மகள். மேகலா, அந்த கோடீஸ்வரனை படைத்ததும் அதே ஆண்டவன் தான். என்னை போல ஏழை படைத்ததும் அதே ஆண்டவன் தான். அதே சமயத்துல உங்களுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் என்னால ஏத்துக்க முடியுது. மதன், பணம் வேறு பாசம் வேறு. உதட்டுல தேனையும் உள்ளத்துல நஞ்சையும் வஞ்சத்தையும் வச்சு பேசுறவங்க இதெல்லாம் சகஜமானது. அதை கண்டு ஏமாற நான் தயாரா இல்ல. மேகலா, நீ பணக்காரி என்கின்ற அகம்பாவத்தால் பேசுகிறாய். உண்மையான அன்பினை அடையாளம் காண உன்னால் முடியவில்லை. ஒளியை கண்டவுடன் ஓடி வரும் விட்டில் பூச்சிகள் அதே மாதிரிதான் மனிதர்கள். பணத்தை கண்டு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு நாளைக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாங்க. சாரி, அதை நம்பி ஏமாற நான் தயாரா இல்ல. மேகலா, என் உண்மையான அன்பிற்கு அனைவோட நினைக்காத மேகலா, அனைவோட நினைக்காத. தயவு செய்து நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க மதன். அழகான பெண்ணை கண்டா வய வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி நாகரிகமா அழகான வார்த்தைகளா பேசுறதுதான் ஆண் வர்க்கம். உங்களுடைய பாதையை மாத்திக்கிட்டே என்கிட்ட இருந்து விலகி போயிடுங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணம் நிறைவேற போறதுல என்ன மறந்துருங்க. நான் வரேன். மேகலா, நில்லு ப்ளீஸ், நில்லு. இன்னொரு ஸ்டாண்ட் ஆப். என் காலடியில் விழத்தான் போறேன். என் உண்மையான காதலுக்கு ஒரு விடியல் கிடைத்தே தீரும். நான் வருவேன். இத்தனை வருஷம் பிள்ளைங்களை பெத்து வளர்த்து காப்பாத்துறது பெருசல்ல. தலைக்கு மேல வளர்ந்த அப்புறம் காப்பாத்தி கரை சேர்க்கறதா ரொம்ப பெருசா இருக்குது. ஏன் ராஜா, நில்லுடா. எங்க சுத்தி என்னடா வந்து போய் ஏன் ராஜா, இனிமே எனக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. சரிங்கப்பா. ராஜா, உன்னையும் உன் தங்கையும் ராஜா, உன்னையும் உன் தங்கையும் இதுவரைக்கும் எந்த குறையெல்லாம் வளர்த்துட்ட. இதுக்கு மேல உங்களால ஒரு குறை வந்து அத என் காலால கேட்டு மனசுல போட்டு நொந்துக்கிறது மாதிரி செஞ்சிடாதீங்கப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நன்மோட குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன்ப்பா. ராஜா, ராஜா, நீ அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு ஒரு நம்பிக்கையால தான் நான் ஒரு முடிவோட வந்திருக்கிறேன். சொல்லுங்கப்பா, அது என்ன? ராஜா, எனக்கும் ஒரு 70-80 வயசு ஆயிடுது. நாமும் மறதி ரொம்ப அதிகமா போச்சு.
அதனால நம்ம குடும்ப வரவு செலவு, பேங்க் இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து, நகை நட்டு எல்லாத்தையும் உன் பேருக்கு மாத்தி எழுதலாம்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன்னை வர சொன்னேன். அப்பா எல்லா சொத்தையும் என் பேர்லயும் எழுதி வச்சுட்டா மேல என்னப்பா செய்வா? ராஜா, மேலாவுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி அவளுக்கு சேர வேண்டிய உங்க அம்மாவோட விலை இருந்த வயல் நாய்கள் எல்லாம் கொடுத்துடு. சரிங்கப்பா, அதான் மேலாவே வர்றான். மேலா நாளைக்கு எங்கெல்லாம் சுத்திக்கிட்டு வர? அப்பா அது வந்து மேலா நீ ஏன் தலைக்கு மேல வாங்க? என்ன அனாவசியம் வெளியே போனா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அதனால நீ வெளியே போய் சுத்திக்கிட்டு இருக்கிறத விட நீ வீட்லயே. சரிங்கப்பா. ஒரு நிமிஷம் இல்ல. என்னப்பா? மேலா உனக்கு ஒரு சீக்கிரமா கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன்மா. அப்பா நீ என்னமா சொல்ற? ஏன்பா என்னோட கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. மேலா நீ ஏன் தாயெல்லாம் பொண்ணு? காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கு பாரு. சரிப்பா, உங்க இஷ்டம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுப்பா. ராஜா, என் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ மேலாவ நல்ல முறையா கரை சேர்த்துரு. எக்காலத்தை கொண்டு மேலாவோட பாசத்தை குறைச்சிடாத. இதுதான் நான் சொல்றேன் உனக்கு புத்திமதி. சரி போ. மல்லிகா, மல்லிகா. யோ, என்னய்யா சமையல் கட்டுலதான் உன் தொல்லை தாங்க முடியல. இப்படி போற வர இடத்துல இல்ல ராவடி பண்ணிட்டு இருக்கியே. கோவிச்சுக்காத மல்லிகா, என்னால உனக்கு எந்த தொல்லையும் வராது. யோ, நிஜமாவா சொல்ற? ஆமா மல்லிகா, உண்மையத்தான் சொல்றேன். அப்படின்னா இனிமே நீ முதலாளி வீட்டுக்கு வேலைக்கு வரதா வித்தியாசமே இல்லைன்னு சொல்லு. முதலாளி வீட்டுக்கு வேலைக்கு வரதா? நான் பிரபல ஹோட்டல் முதலாளி ஆக போறேன் மல்லிகா. என்னது? என்ன சொல்ற? பிரபல ஹோட்டலுக்கு முதலாளி ஆக போறியா? இந்த மாதிரியா? ஆமா மல்லிகா, சொந்தமா பட்டணத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று வாங்கி இருக்கிற மல்லிகா. யோ, உனக்கு ஈஸியா இவ்வளவு பணம் ஹோட்டல் வாங்குறதுக்கு? அது ஒரு பெரிய கதை. எங்க அப்பனுக்கு தெரியாம எங்க அம்மா சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் வீட்டு கூரையில சொல்லி வச்சிருந்தாங்க. அப்புறம் எங்க வீட்டை சுத்திக்கிட்டு இருந்ததே எலி ஒண்ணு. ஆமா, தூக்கிட்டு ஓட பூனை எலிய துரத்துக்கிட்டு பூனையோட ரெண்டையும் பார்த்துக்கிட்டு இருந்த நானு இந்த ரெண்டையும் துரத்துக்கிட்டு ஓட. அப்புறம் என்னையா ஆச்சு? சீக்கிரம் சொல்லியா. அப்புறம் என்ன ஆகு? இடுவனா பின்ன உலக்கைய தூக்கி எலிய அடிக்க, எலி அந்த பணத்தை போட்டுட்டு ஓட, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் ஓட. அட அட அட, எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்னு பாத்தியா? அடேங்கப்பா. ஐயோ, அதிர்ஷ்டம்னாலும் அதிர்ஷ்டம் கொட்டும் கொட்டுன்னு சொல்லுவாங்களே, இப்படி கூரைய கொட்டிட்டே கொட்டிருச்சு பாத்தியா? அது மட்டுமா, குடுகுடுப்பக்காரன் சொன்னானே, அடே மன்னாரு, உனக்கு 2 அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு. ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு சொன்னானே. ஆமா, அப்படி இன்னொரு அதிர்ஷ்டம் என்னதான் எடுக்க போகுது? சொல்லத்தானே மல்லிகா. அதுக்கு ஏன் இப்படி ஏற? இவ்வளவு நாளா நாம 2 பேரு சமையல் கட்டுல ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு கட்டி புடிச்சுக்கிட்டு சமையல் கட்டுல வேலை செஞ்சோம் இல்லையா? அந்த பாசத்துக்கு தான் சொல்லிட்டு போறான்னு வந்தா. அதுக்கு ஏன் இப்படி போட்டு நெருக்கிற? என்ன சொல்ற? பின்ன என்னவா? பணம் வந்தாலும் ஆளை மறுக்கலாமா? மல்லிகா,
என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருப்பீன்னு நான் கனவுல கூட நினைக்கல. இப்ப மட்டும் என்ன நெட்டு போச்சு. நீ என் மேல வச்சிருந்த ஆசைக்கு நான் புதுசா வாங்கியிருக்கிறேனே ஹோட்டல உன்னை முதலாளி ஆக்க போறேன். உண்மையத்தான் சொல்றேன். என் நெஞ்ச தொட்டு பாரு, நீ அப்ப தெரிஞ்சுக்குவேன். நிஜமாவே என்ன முதலாளியம்மா ஆக்க போறியா நீயே? சரி சரி, இந்த விஷயத்த சொல்லிருக்கீங்களே, இங்க பாரு, உனக்கு இவ்வளவு பணம் சேர்ந்ததுனால இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கண்ணும் உண்மையிலேயே பட்டுரும். அதனால கொஞ்சம் இங்கே ஏறி உனக்கு போய் தேங்காய் எடுத்து வந்து டிஸ்ட் சுத்தி போட. என்ன முட்டக்கழுத பணம்னு சொன்ன உடனே தலை சுத்தி போடுற. இத்தனை நாளா உன்னை கண்ணடிச்சு பார்த்திருப்ப, கேட்காம போயிட்ட. கையால உரசி பார்த்திருப்ப, அப்பவும் கண்டுக்காம போயிட்ட. இப்ப மட்டும் என்னாச ரோசாத பாடி வா, என்னோடு பாட்டு பாடி ஆட்டம் போட்டு பாட போற. அடிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு வாரமுண்டு, வாக்கு சொல்லி போனவள் நகரத்தினமே. எப்பாடிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு வாரமுண்டு, வாக்கு சொல்லி போனவள் நகரத்தினமே. வாச கதவை சாத்திரிய நகரத்தினமே, என்னைய மோசம் பண்ண பாக்குறிய நகரத்தினமே. இப்போ வாச கதவை சாத்திரிய நகரத்தினமே, என்னைய மோசம் பண்ண பாக்குறிய நகரத்தினமே.
பசுமையான பூஞ்சோலைகளும் அழகிய அருவியில் சூழ்ந்த ஏரிகளும் உன்னை காண்பதற்கு மன நிம்மதி அளிக்கலையா? ஆமா, இங்க இருக்கிற பூஞ்சோலையை ரசிக்கிறதுக்கு பூங்காவுக்கு போனா அங்க நான் நாட்டுக்கட்டைங்க இருந்துகிட்டு என்னையும் உத்து உத்து பாக்குதுங்க. எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கு தெரியுமா? பாவம் இந்த மனிதர்கள். உன்னை போன்ற அழகு தேவதைகளை இந்த மனிதர்கள் பார்த்தே இருக்க மாட்டார்கள். வந்துவிட்டது மருது. போன காரியம் என்ன ஆச்சு? வெற்றிகரமாக முடிந்து விட்டது. நமது வலையை விரித்து கோடிக்கணக்கான சொத்துக்களை அபகரிக்க ஏற்பாடு செய். இப்போது நமது திட்டத்தை தீட்டு செயல்படுத்தும். என்னங்க திட்டமா? இந்த பட்டிக்காட்டுல என்ன திட்டம் போட்டு என்ன சாதிக்க போறீங்க? கல்பனா, உள்ளின் நடுவே மலர்ந்த ரோஜாவை போல இந்த கிராமத்திலே பட்டணத்திலே இல்லாத அளவு நகை பணம் ஆயிரம் வைத்திருக்கும் ஒரு கோடீஸ்வரன் இருக்கார். அவனை மடக்கி நாம் தந்திரத்தால் அவன சொத்துக்களை முழுவதும் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டுவிட்டு. இது பட்டிக்காடு, பட்டணம் இல்ல. பட்டணத்துல நீங்க செய்ய வேண்டிய அக்கிரமத்தை இங்க வந்து செஞ்சீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஜாக்கிரதையா பண்ணுங்க. என்ன சொல்ற? கவலைப்படாதே கல்பனா, விபரீதமாக முடியும் அளவிற்கு நாம் அது திட்டம் இருக்காது. சரியான சென்னை மருது. நேரம் பார்த்து நம் மழை விரித்து போடு. அந்த மலையில் நடுவே நாம் அந்த புள்ளிமான் கல்பனாவை விட்டு திட்டத்தை ஆரம்பிப்போம். திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க கல்பனா மட்டும் சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதை நான் பார்த்துக் கொள்வேன் மருது. கல்பனாவுக்கு பாடம் சொல்வது என் வேலையாக இருக்கட்டும். என்ன இது? என்னுடைய பேரை அடிக்கடி யூஸ் பண்றீங்க. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. என்ன உண்மையை சொல்லுங்க, விளக்கமா சொல்லுங்களேன். கல்பனா, நீ நினைக்கிற மாதிரி இங்க கொலைப்படம் தொடராது. கத்தி இன்றி ரத்தம் இன்றி சாரூரியமாக கொள்ளையடிக்க திட்டம் தீட்டி விட்டேன். என்ன புள்ளிமான ஆசை திட்டீங்க, ஆனா பாடம் சொல்லி கொடுக்க போறது? ஆம் கல்பனா, இந்த திட்டத்தில் உன் பங்குதான் மிக மிக முக்கியமானது. ஐயோ, உங்க திட்டம் என்னன்னு எனக்கு புரியல. புரியும்படியா சொல்லுங்களேன். சொல்கிறேன் கேள். இந்த கிராமத்துல மார்த்தாண்ட ஒரு கோடீஸ்வரர் இருக்கா. அவன்கிட்ட கோடிக்கணக்கான நகையும் தங்கமும் வைரமும் குவிஞ்சிருக்கு. அவனை நமது கோமாளித்தனத்தால் ஏமாளியாக்கி அவனை சொத்துக்கள் முழுவதும் கொள்ளையடித்து விட்டு கூடு விட்டு கூடுவாய் வித்தனை போல இந்த கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு சென்று விடும். திட்டம் திட்டம் என்னமோ ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா இதுக்கு அந்த மாத்தாங்க சம்மதிப்பானாங்கிற சந்தேகமா இருக்கு. அதற்கு ஏதாவது புள்ளிமானாவை தயார் செய்ய கல்பனா. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க.
அந்த மார்த்தாண்டத்தின் மகன் ராஜா ஒரு பெண் பித்தன். அவனை உன் அழகில் மயக்கி உன் காலமையில கிடத்தி அவன் உன் உறவு மட்டுமே அவன் கண்களில் தெரியும்படி செய்துவிடு. சரி, அதனால நமக்கு என்ன நன்மை? நன்மை இருக்கிறது கல்பனா. அந்த மார்த்தாண்டத்தின் சொத்துக்கள் அனைத்தும் அவன் மகன் ராஜா மீது மாற்றப்பட்டு விட்டது. அவன் உன் அழகால் உன்னை திருமணம் செய்ய எதையும் தானம் செய்து விடுவான். இதை பயன்படுத்தி அவன் சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து விடலாம். இது பாரு கபாலி, இந்த திட்டம் எனக்கு என்னமோ மனசுல கொஞ்சம் சஞ்சலமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பிடிக்கல. பிளீஸ் கபாலி. கல்பனா, என்ன சொல்ற? ஐயோ, இங்க பாருங்க, உங்க மடியில கொஞ்சம் விளையாட வந்த புள்ளிமான் நானு. அடுத்தவங்கள்ட்ட போய் எப்படி என்னால நெருங்க கூட முடியாது, அப்புறம் எப்படி அவங்கள்ட்ட போய் நெருங்கிறது விளையாடுறது முடியாது. நான் சொல்றதுக்கு நீ எப்படியாவது மனசை கல்லாகிட்டு இந்த திட்டத்துல நாயகியா நடைபோட்டு வெற்றி கலையை படித்து என் கையில் கொடுத்து விடு. அந்த வெற்றி விழாவோடு நாம் திருமணத்தையும் நடத்திவிடுவோம். நான் ஏழையாக பிறந்தது என் குற்றமா? நான் ஏழையாக பிறந்தது என் குற்றம் என்றால் என்னை ஏழையாக படைத்தது உன்னுடைய குற்றம். அதோடு விட்டாயா? இந்த ஏழையின் இதயத்தில் பசையை வைத்து மேகலா என்ற பெண் மேல் ஒட்ட வைத்து என்னை ஒரு தலை காதலாய் தவிக்க விட்டு நீ கைகொட்டி சிரிக்கிறாயே, இதுதான் வேடிக்கையான விளையாட்டா? இந்த உலகமே நீதான் என்ற ஆணவ செருக்கா? கடவுளே, இந்த உலகத்தில் பணம் தான் பெரியது என்றால் கடவுளே நீ எதற்கு? உனக்கு பூஜை எதற்கு? வைத்தியக்காரா, இந்த காலத்துல நான் கடவுள் என்பது உனக்கு தெரியாதா? பணம் பாதாள முறை பாய் என்பதுதான் உனக்கு தெரியாதா? நீங்க சொல்வது உண்மைதான். ஏழையின் உண்மையான காதல் வெற்றி பெற பொய்யாகி விட்டதா? அல்லது இந்த காதலுக்கு ஒரு முடிவுதான் இல்லையா? உண்டு மகன் உண்டு. காலத்தின் கோலத்தையும் கடவுளின் சோதனையும் பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதுதான் மனிதனின் மகத்தான லட்சியம். அதை அலட்சியப்படுத்திவிட்டு கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் செல்லாமல் கடைசியில் இந்த உலகத்தையே வெறுத்து என்னை போல் ஒரு விடிவை தேடும் விட்டில் பூச்சியாக இந்த உலகத்தில் உலா வர வேண்டும். பொறுத்திருந்து பொறுமையாக வெற்றி அடைய வேண்டுமா? பைத்தியக்காரா, நான் பொறுமையாக பொறுத்திருந்தால் என் காதல் கனிமேல் கல்லடிபட்டு காயம்பட்டு காலாமெல்லாம் உன்னை போல் நொந்து பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். என் காதல் தோற்று போன பெண் இந்த உலகத்தில் வாழ நினைத்தால்தானே அப்படியெல்லாம் நடக்கும். கவரை மானை போல் மானத்தோடு மாண்டு விட்டால் மானங்காக்க மடிந்து விடுவதே மேல். என் மனதை கொள்ளையண்டவளை, உன்னை மணந்து உன்னோடு வாழாவிட்டாலும் இதோ உன் நினைவாக நான் மாறப் போகிறேன் என்ற ஆகுவதால் என் கல்லறை அருகில் நீ சென்றால் ஒரே ஒரு சொற்கண்ணீரால் தானமாக்கும். இதுவே என் கடைசி ஆசை. நிறுத்துங்க, என்ன இதெல்லாம்? எது கொலைத்தான்? ஆசைப்பட்டவளை அடைய முடியாமல் அதற்கு மேல் நிறுத்தியோடு வாழக்கூடாது என்று தன் மானத்தோடு தன் உயிரை மாய்ந்து விடும் செயல் கொலை செய்யலாம். மதன், நீங்க செய்யற மாதிரியே இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல மனித வர்க்கமே இல்லாம போயிடும். மேகலா, இந்த உலகத்தில் நான் வாழ நினைத்தால்தானே இந்த மனித வர்க்கத்தையும் இந்த உலகத்தையும் நான் நினைத்து பார்க்கணும். மதன், என்ன மன்னிச்சிருங்க மதன்.
என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இவ்வளவு தூரம் இந்த உலகத்தையே வெறுக்கிறீங்க. ஆனா இது புரியாம நான் தான் உங்களை தப்பா நினைச்சு பேசிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்தே உங்களுடைய உண்மையான அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். I love you. I love you, mother. I love you. மேகலா, என் உண்மையான அன்பிற்கு நீ வழி வைத்து விட்டாய் மேகலா. I love you, மேகலா. இனியவளே என்று பாடி வந்தேன். இனியவளே என்று பாடி வந்தேன். இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன். இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள். இனியவனே என்று பாடி வந்தேன். இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன். ஓர் ஆயிரம் காலம் இந்த உள்ளம் ஒன்றாக உன்னை தேடி வரும்போது கண்ணில் என்ன நாணமும் திருநாள் வரும் அதோ உன் மாலையில் நெஞ்சில் சூடவோ சூடவோ. இனியவனே என்று பாடி வந்தேன். இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன். தானாட்டிடும் நெஞ்சம் தன்னை தங்கம் என்றாரோ. நினைத்தாலும் சுகம் தானே இந்த நெஞ்சின் ஜாதியும். என்னை கொஞ்சம் இதழா உடல் அளந்தால் ஏன் என்பதை எங்கும் மௌனமே மௌனமே. இனியவளே என்று பாடி வந்தேன். இனி அவள்தான் என்று ஆகிவிட்டேன். இன்பமெல்லாம் ஏந்தி வரும் இளமை கொண்டவள். சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கு நான் அந்த ராஜாவை மயக்கத்தான் வேணுமா? அதுக்கு வேற வழியே இல்லையா? கல்பனா, நீ ராஜாவிடம் நடந்து கொள்வது வெறும் நடிப்புக்காகத்தான். அதற்காக என் சந்தாபடுகிறாய்? இல்ல கபாலி,
நான் உங்களுக்குன்னே பிறந்தவ, உங்க மடியில விளையாடுறதுக்குன்னே நான் வளர்ந்தவ. அது மட்டும் இல்ல,